இப்போ இன்னல்லதீன கஃபரு காஃபிராகி விட்டவர்கள் லா யூமினூன், அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, ஈமான் கொள்ள மாட்டாங்கன்னு ஹுக்குமு. அதுக்கு தஅலீல் காரணம் என்னன்னா, கத்தமல்லாஹு அலா குலூபிஹிம், அவருடைய அறிவுகள் மீதும் செவிகள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சிட்டான், முத்திரை வைத்து விட்டான். வலா அபுசாரிஹிம், அப்படிதானேங்க, அவனுடைய அறிவுகள் மீதும் செவிப்புலன்கள் மீதும் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், முத்திரை வைத்து விட்டான். வலா அபுசாரினுடைய பார்வைகள் மீது இருக்கிறது ரிஷாவத்தின் ஒரு வகையான திரை என்ன செய்யுது, இருக்குது. அதனால தான் அவன் ஈமான் கொள்ள மாட்டான். முத்திரை போட்டாச்சு, பார்வையில் திரை கிடக்குது. அறிவிலேயும் செவியிலேயும் முத்திரை, பார்வையில் திரை கிடக்கு. இப்போ ஒரு வஸ்துவை பார்க்கணும்னா அப்படி ஓப்பனாக இருந்தால் தானே பார்க்க முடியும். கண்ணுக்கு முன்னால் திரை போட்டால் பார்க்க முடியாதுல்ல. அப்போ பார்வைகளிலே திரை கிடக்கிறது, அறிவிலேயும் சிந்தனைகளிலேயும் செவிகளிலேயும் முத்திரை இருக்கிறதுங்கிறான். விளங்குதா? முத்திரைனா முத்திரை போடுறது கிடையாது. விளங்குதா? திரைனா திரையை தொங்க விடுறது கிடையாது. ஹக்கீக்கத்தை அர்த்தம் வைக்கக்கூடாது, இஸ்தியாரா. விளங்குதாப்பா? அவன் சிந்திக்க மாட்டான். விளங்குதா? ஒரு ஹையத்தை எல்லாம் ஏற்படுத்திடுவானா, என்ன செஞ்சிருவான், ஒரு ஹையத்தை ஏற்படுத்தி ஒரு அமைப்பை ஏற்படுத்திடும். அந்த அமைப்பு அவங்களை என்ன செஞ்சிடும்னா, ஈமான் கொள்கிறத வெறுக்கிற மாதிரி, நல்லமல் செய்கிறத வெறுக்கிற மாதிரி, பாவங்களை விரும்புகிற மாதிரி, தப்பு தண்டாக்களை விரும்புகிற மாதிரி அந்த ஹையத்தை அவங்களை ஆக்கிருமா. அந்த ஹையத்தை தான் என்ன சொல்கிறான் அல்லாஹ் தஆலா, முத்திரை திரைன்னு என்ன செய்யறான்னு சொல்கிறான். உண்மையிலேயே திரை போடுறதுங்கிறதோ முத்திரை வைப்பது என்பதோ கிடையாது. ரைட்டப்பா? பாரு, வலா ஹத்துமே, என்னது சொல்லு, வலா ஹத்துமே முத்திரை இடுவது என்பதோ, வலா தகிஷியத்தை திரை போடுவது என்பதோ கிடையாது. அல்ல ஹக்கீக்கத்தி, ஹக்கீக்கத்தான அர்த்தத்தின் பிரகாரம், அல்ல ஹக்கீக்கத்தின் என்னங்க அர்த்தம், ஹக்கீக்கத்தான அர்த்தத்தின் பிரகாரம் திரை போடுவது என்பதோ முத்திரை போடுவது என்பதோ கிடையாது. ஹக்கீக்கத்து அர்த்தம் கொடுக்கக்கூடாது. இப்போ இன்னமல் முராது பிஹிமா, முத்திரை போடுவது திரை போடுவது என்பதை கொண்டு நோக்கமெல்லாம் யுஜிசஃபி நுஃபூசியும், அவங்களுடைய உள்ளங்களிலே ஹையத்தன் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி விடுவதாக இருக்கும். ஒரு ஹையத்தை ஏற்படுத்திடுவான். எப்படி ஹையத்து? இப்படிப்பட்ட ஹையத்து துமர்ரீனுகும், அந்த ஹையத்தை அவங்களை பழக்கமாக்கி விடும். துமர்ரீனுகும்னு என்னங்க அர்த்தம்? பழக்கம். எங்கே எனக்கு பழக்கம், எங்கள் காலையில் அப்படி தாஜ்யத்துக்கே எந்திரிச்சு பழக்கம். ஒரு காலத்துலேருந்தே நான் 4 மணிக்கே எந்திரிச்சிருவேன். நல்லா இருக்கேன், எந்திரிச்சு தாஜ்ய தொழுவேன். தாஜ்ய தொழுது அப்படியே வாங்க சொன்னோன்னு சுண்ணு தொழுது பள்ளியாசலில் போகிறதுங்க. எப்பொழுதும் எங்களுக்கு காலை 4 மணிக்கு எந்திரிச்சு எங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. பழக்கங்கிறது இருக்குங்களே, அது ஆட்டோமேட்டிக்காக எழுப்பி விட்டுரும். நீ எப்படி பழகிறியோ அப்படி தான் எழுதுனங்க. அப்போ அந்த ஹையத்தை என்ன செஞ்சிருமனா, ஒரு ஹையத்தை ஏற்படுத்துகிறான் உள்ளங்களில். துமர்ரீனுகும், அது அவர்களை பழக்கமாக்கி விடுமல். இஸ்திஹ்பாபில் குஃப்ரி, குஃப்ரை விரும்புவதின் மீதும், ஒல் மஆசி பாவங்களை விரும்புவதின் மீதும் அந்த ஐயத்தை உங்களை பழக்கமாக்கி விடும். வஸ்திக்பாஹில் ஈமானி வ தாஆத்தி, ஈமானை வெறுப்பதின் மீதும் வணக்க வழிபாடுகளை வெறுப்பதின் மீதும் அந்த பழக்கம் அவர்களுக்கு என்ன இருக்கு, அந்த ஐயத்தை உங்களை பழக்கமாக்கி விடும். ஏங்க அந்த ஐயத்தை ஏற்படுத்துகிறான்? அந்த ஐயத்தை ஏற்படுத்துறது காரணம் என்ன? பி சபபி ஹையும், அவருடைய அழிச்சாட்டியத்தின் காரணத்தினாலும், வனிகி மாக்கியும் பி தக்லீதி, மூதாதியர்களை பின்துயர்வதிலே அவர்கள் கண்மூடித்தனமாக செல்வதின் காரணத்தினாலும். மூதாதியர்களை துயர்வதில் என்ன செய்யறான் அவன், கண்மூடித்தனமாக போகிறான். எப்போ மூதாதியர்களை துயரலாம், நல்லவங்களாக இருந்தால் துயரலாம். பபி ஹுதாஹு முகத்ததிங்கிறான். நல்லோர்கள் நாதாக்கள் நபிமார்கள் அவங்களுடைய வழியை இக்கத்ததி, நீங்கள் துயருங்கள் கேட்காதீங்கிறான். விளங்குதா? விளங்குதா? பபி ஹுதாஹு முகத்ததி, நபிமார்கள் நல்லோருடைய வழியை அப்படியே துயர்ந்து போங்கிறான். நல்லவங்களுடைய வழியை துயரணும். ஆனால் காவிர்களுடைய வழியை, வழிகேடர்களுடைய வழியை துயரலாமா? ஏன்பா சிலைகளை வணங்குறீங்கன்னா எப்படி சொல்கிறான்? எப்படி இந்த ஆயத்து எப்படி இருக்கு? எங்கள் மூதாதிகள் அப்படி தான் பெற்றுக்கிட்டோம், அப்படி தானேங்க. மா வஜிதனா அலி ஆபானா, என்னுடைய மூதாதிகளை எந்த வழியிலே பெற்றுக்கொண்டோமோ அதை நாங்கள் என்ன செய்கிறோம், துயர்றோம். அவ்வளவு காண ஆபாவுக்கும் லா யாக்கீலூன செய்யும் வலா எஹ்ததூன், அவர்கள் நேர்வழி பெறாதவர்களாக சிந்திக்காதவர்களாக இருந்தாலும் அவங்கள துயர்வீங்கிறான்ல. வழிகடலாக இருக்கிறான், விழுந்தாரு கேட்டேன், சிந்திக்க மாட்டேங்கிறான், அவனை எப்படி துயரலாம்? மூதாதிகளை துயர்ப்பா, நல்லவங்கள துயரலாம். வழிகேடர்களை விழுந்தாரு கேட்டேன், எப்படிப்பா துயர போச்சின்னு கேட்குறானா இல்லையா? சிந்திக்க மாட்டேங்கிறான், நேர்வழியில் இல்லை, அவங்கள எப்படிப்பா நீங்கள் துயருவீங்கிறான். எடுத்தானப்பா?
அப்போ ஏன் அந்த ஹையத்தை ஏற்படுத்துகிறான்? சபபி கையினுடைய அழிச்சாட்டியத்தின் காரணத்தினாலும் வன்ஹிமாக்கி தக்லீரி மூதாதியர்களை தொய்வதிலே அவர்கள் கண்மூடித்தனமாக செல்வதினாலும் இப்போ ஏராதியமனை நவரி சஹீஹி சரியான சிந்தனைகளை விட்டு அவர்கள் புறக்கணிப்பதினாலும் எழுதுனப்பா. இப்போ ஏராதியமனை நவரி சஹீஹி சரியான சிந்தனைகளை விட்டும் அவர்கள் புறக்கணிப்பதன் காரணத்தினாலும் தம்பி அவனுடைய உள்ளங்களிலே ஒரு ஐயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு ஏற்படுத்திடுவான். இப்போ தஜியாலு அந்த ஐயத்து குலூபவங்களுடைய உள்ளங்களை ஆக்கிவிடும். ஐசு ஒரு விதத்தில் ஆக்கிவிடும். அந்த ஐயத்தை எப்படி ஆக்கிடுமா? எப்படி? லா என்பது ஃபீஹல் ஹக்கு, அந்த உள்ளங்களிலே ஹக்கு ஊடுருவாத அளவுக்கு ஆக்கிரும். ஏப்பா இதா எப்படி? இப்போ தஜியாலு குலூபகும் கீழே போட்டிருக்கு பாரு, தில்கல் ஐயத்துன்னு போட்டிருக்கா, அதான் அதுக்கு வாயில். இப்போ தஜியாலு குலூபகும் அந்த ஐயத்தனுடைய கல்புகளை ஆக்கிவிடும். ஐசு ஒரு விதத்திலே லா என்பது ஃபீஹல் ஹக்கு, அந்த கல்புகளிலே ஹக்கு ஊடுருவாத அளவுக்கு அந்த ஐயத்தவங்களை ஆக்கிரும். எடுத்துறப்பா. அசுமா ஆகும் அவனுடைய செவிகளை இதை ஆக்கிவிடும். து ஆஃபி இஸ்திமாஹு சத்தியத்தை கேட்பதை வெறுக்கக்கூடியதாக ஆக்கிடும். து ஆஃபினா கீழே போட்டிருக்கு பாரு, தக்கர ஊன்னு போட்டிருக்கா, விளங்குதா? அந்த ஐயத்து அவனுடைய அந்த ஹக்கை கேட்பதை என்ன செஞ்சிடும்? வெறுக்கக்கூடியதாக ஆக்கிவிடும். விளங்குதா? அசுமாவுடைய செவிகளை து ஆஃபி இஸ்திமாஹு சத்தியத்தை கேட்பதை வெறுக்கக்கூடியதாக ஆக்கிவிடும். சத்தியத்தை செவிகள் கேட்காது, வெறுக்கும். எடுத்தனப்பா. ஹக்கு கல்புக்குள்ளே என்ன செய்யாது? ஊடுருவா. அந்த ஐயத்து என்ன செய்யும்? விளங்குதப்பா? அந்த சத்தியம் ஊடுருவாத அளவுக்கு ஆக்கிரும். அப்போ தசீரு அந்த கல்புகளும் செவிகளும் கண்ணகா முஸ்தௌசக்கும் மின்ஹா பில் ஹத்திமி. விளங்குது தம்பி? முத்திரையை கொண்டு உறுதி செய்யப்பட்டதை போன்று ஆகிவிடும். கண்ணகா அந்த கல்புகளெல்லாம் முஸ்தௌசக்கும் மின்ஹா, அதனால் அந்த ஐயத்து இருப்பதினால் பில் ஹத்திமி ஹத்துமை கொண்டு உறுதி செய்யப்பட்டதை போல அந்த கல்புகளும் செவிகளும் என்ன செஞ்சிடும்? ஆகிவிடும். அபுசாரகமுடைய பார்வைகளை அந்த ஐயத்தை ஆக்கிவிடும். அபுசாரகம் என்னங்க அர்த்தம்? பார்வைகளை அதை ஆக்கிவிடும். குலூபில் கொண்டு அர்த்தம் வைக்கணும், ரைட்டா? கல்புகள் சத்தியம் ஊடுருவாம ஆக்கிறது இல்லை, அதுமாரி அபுசாரகமுடைய பார்வைகளை அதை ஆக்கிவிடும். லா தஜ்லீல் ஆயாத்தில் மன்சூபத்தை ஃபில் அம்புசி வல் ஆஃபாக்கி அவர்களிலேயும் நாலா பக்கங்களிலேயும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற அத்தாட்சிகளை பார்க்காததாக அந்த பார்வைகளை ஆக்கிரும். அவங்களுக்கு தெரியாது, அக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஏபா அபுசாரனுடைய பார்வைகளை அந்த ஐயத்தை ஆக்கிவிடும். லா தஜிலி விளங்குதான் கேட்டேன், தெளிவாகாததாக ஆக்கிவிடும். அல் ஆயாத்தில் மன்சுபத்தில் அம்புசி அவர்களிலேயும் நாலா பக்கங்களிலேயும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற அத்தாட்சிகளை பார்க்காததாக நல்ல தெளிவாக தெரியாததாக ஆக்கிவிடும். எடுத்துனப்பா. இப்போ நம்மளையும் அத்தாட்சி இருக்கல, ஃபீ அம்புசிக்கும் அபராத்து புசிரும். உங்களை நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? நான் எவ்வளோ அறிவை தந்திருக்கிறேன், கண்ணை தந்திருக்கிறேன், மூக்கை தந்திருக்கிறேன், உள்ள அவயங்களை தந்திருக்கிறேன், வெளி அவயங்களை தந்திருக்கிறேன். ஒன்றை நீ கொஞ்சம் சிந்திச்சு மாறேன். ஃபீ அம்புசிக்கும் அபராத்து புசிரும். உங்களை நீங்கள் சிந்திக்க கூடாதா ஆங்கிறான். நம்மளை சிந்திச்சு பா. நாலா பக்கங்களையும் அத்தாட்சிகள் எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறான். அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கு. நம்மளையும் இருக்குது, நஃப்ஸுகள்லையும் இருக்குது அத்தாட்சிகள், நாலா பக்கங்கள்லையும் அத்தாட்சிகளை எல்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க இல்ல? அப்போ சொல்லுப்பா. அவர்களிலேயும் அம்புசுன்னு என்ன அர்த்தங்க? அம்புசு ஆஃபாக்கு. அவர்களிலேயும் நாலா பக்கங்களிலும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற அத்தாட்சிகளை தெளிவாக தெரியாதாக அவங்க பார்வைகளை ஆக்கிவிடும். எப்படி? கமா தஜ்லீகா ஆயினுல் முஸ்தபசிரீன் பார்க்கின்றவுடைய கண்கள் தெளிவாக தெரிவதே போல பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் தெளிவாக தெரியும். பார்வை குருடர்களுக்கு தெரியாது. ரைட்டப்பா? கமா தஜ்லீஹா ஆயினுல் முஸ்தபசிரீன் பார்க்கின்றவருடைய கண்கள் அதை தெளிவாக தெரிவதை போன்று அவங்களுக்கு தெளிவாக தெரியாது. அதே இப்போ தசீரு விளங்குதப்பா. அந்த பார்வைகள் கண்ணகா உத்தி அலைகா அந்த பார்வைகள் மீது முத்திரை வைக்கப்பட்டதை போன்று ஆகிவிடும், திரை போடப்பட்டதை போன்று ஆகிவிடும். ரைட்டப்பா? இதுதான் திரைங்கிறான். இப்போ தசீரு அந்த பார்வைகள் கண்ணகா உத்திய அலைகா அந்த பார்வைகள் மீது திரை போடப்பட்டதை போன்று ஆகிவிடும். கீழ பைனஹா விளங்குதப்பா. அந்த அத்தாட்சிகளுக்கும் பைனல் அபுசாரி அந்த பார்வைகளுக்கும் மத்தியிலே திரை போடப்பட்டதாக ஆகிவிடும். இப்போ சம்மாஹு இதைத்தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். அதில் இஸ்தியாராவுடைய அடிப்படையிலே ஹத்துமன் என்றும் தகஷியத்தல் திரை என்றும் சொல்லுகிறான். இதைத்தான் இஸ்தியாராவுடைய அடிப்படையில் என்ன செய்கிறான்? முத்திரை போடப்பட்டுருச்சு, திரை போடப்பட்டிருக்குங்க. உண்மையிலேயே திரை கிடையாது.
இந்த ஐயத்தை தான் என்ன செய்கிறான், முத்திரை என்றும் திரை என்றும் சொல்லுகிறான். எழுதுனப்பா இப்பா விளங்குதா? மேலும் அவு அப்படி சொல்லலாம், அவு மஸ்தல குலூபகும், அவங்களுடைய அறிவுகளையும், மஷாயிரவுல் மௌஃபூத்தபி அஷியா, சில விஷயங்களை விளங்குதப்பா, அது விரும்பக்கூடிய உணர்வுகளையும், சில வஸ்துக்களை அது கண்மூடித்தனமாக விரும்பக்கூடியவைகளையும் விளங்குதப்பா. உதாரணம் காட்டுறான், லர்ப ஹிஜாபின், திரை மூடப்பட்டதாக என்ன செய்கிறான், உதாரணமாக்குகிறான். பைனகா பைனல் இஸ்தின்ஃபாயிபிகா, அந்த பார்வைகளுக்கும் அந்த அத்தாட்சிகளை கொண்டு பயனடைவதற்கு மத்தியிலே லர்ப ஹிஜாபின் பைனகா பைனல் இஸ்தின்ஃபாயிபிகா, அந்த அத்தாட்சிகளை கொண்டு பயனடைவதற்கு மத்தியிலேயும் அந்த பார்வைகளுக்கு மத்தியிலேயும் திரை மூடப்பட்டதை போன்று உதாரணமாக்குகிறான். விளங்குதப்பா? ஹத்துமனுவ தகத்தியத்தன், முத்திரை என்றும் திரை என்றும் உதாரணமாக்குகிறான். அதுதான் முத்திரை திரைன்னு என்ன செய்யலாம் சொல்றான். விளங்குத தம்பி? வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.